கடகராசி அன்பர்கள் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரையும் நீங்கள் நினச்சதெல்லாம் வெற்றி தான். நீங்கள் சொந்த தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க அப்படின்னா தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வரும், நல்ல லாபம். புதிதான வேலை வாய்ப்புகள் எல்லாமே இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த 2026ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய முடிவுகள்ல ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த 2026 இருக்க போது. கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2026 வாழ்க்கையில எதிர்பார்க்கிற விஷயங்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லார் மேலேயும் அதிக அக்கறையும் அதிக பாசமும் காட்டக்கூடிய நபர்களில் முதன்மையான நபர் தான் நீங்கள். ஏன்னா அம்மா எப்படி தன்னுடைய குழந்தைகள் அத்தனை குழந்தைகளுக்குமே முழு அன்பை மட்டும் காட்டி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கணும், தன்னுடைய குழந்தைகள் தன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்கிறாங்களோ இல்லையோ அவர்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற அம்மாவை போல தான் கடகராசிக்காரங்க தான் கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும், தன்னுடன் இருப்பவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரே கேரக்டர் உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஒரே ஒரு சிந்தனை, நம்ம மற்றவங்களுக்காக மற்றவங்களுடைய மகிழ்ச்சிக்காக எந்த அளவுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியுமோ செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்படி ஒரு அன்பான பண்பான பாசங்களை அதிகமாக கொண்ட நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். நீங்கள் சொந்த தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க அப்படின்னா தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வரும், நல்ல லாபம். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு லாபம். ரொம்ப கடினமாக உழைச்சி உங்களுடைய முயற்சி மூலமாக நீங்கள் இப்போ ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருக்கீங்க, அந்த தொழிலில் லாபம் வரமாட்டீங்கன்னு வருத்தப்படுறீங்கன்னா இந்த 2026 துவக்கம் முதல் உங்கள் லைஃப்பில் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. கிட்டத்தட்ட இந்த 2026ல் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்குள்ளே அதிகமான கடன் பிரச்சனை இருக்க கடகராசி என்பவர்களுக்குமே உறுதியாக கடன் சுமையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கடன்காரன் ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க, வாங்கிட்டு நானும் வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டேன், இவங்ககிட்ட பிடியிருந்து நான் வெளியே வர முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்க. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அதே போல் கடகராசி என்பவர்களில் தேவையில்லாமல் வாக்கு கொடுத்து, அதாவது உத்தரவாதம் கொடுத்துட்டு ஏண்டா கொடுத்தோன்னு சொல்லி வருத்தப்படுற அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த 2026 சரியான ஒரு பாதையை அமைச்சு கொடுக்க போகுது. நிறைய பிரச்சனை, நிறைய குழப்பங்கள், நிறைய அழுத்தங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு, இந்த போராட்டத்துக்கு விடிவு வேணும்னு எதிர்பார்க்குற உங்களுக்கு உறுதியாக குரு பகவான் மற்றும் சூரிய பகவான், அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவானுடைய அத்தனை விதமான அனுகூலமான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. கிட்டத்தட்ட நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரையும் நீங்கள் நினச்சதெல்லாம் வெற்றி தான். உங்களுடைய வேலையில் ஒரு இடமாற்றம் ஏற்படும். ரொம்ப நாளாக நீங்கள் காத்திருக்கீங்க, இந்த ஊரை விட்டு போயிடணும் பாப்பா. பூரியத்தில் உள்ள அத்தனை பேரும், நம்ம சொந்தம் பந்தம் அத்தனை பேருமே நம்மளை தான் பயன்படுத்துகிறாங்க, இவங்க பிடியிலேருந்து வெளியே போயிடணும், அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் பூர்வீகத்தை விட்டு வெளியே போக விருப்பம் இல்லை, பூர்வீகத்திலே வெற்றி பெறணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் பூர்வீகத்தில் சொந்த தொழிலை பண்ணி அந்த சொந்த தொழிலில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை நீங்கள் சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வழிபாடு சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோவிலில் போய் பால் அபிஷேகத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக பால் வாங்கி கொடுங்க. நீங்கள் குறைஞ்சது 9 மாதங்கள் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நீங்கள் போய் வாங்கி கொடுத்தீங்கன்னா மாதத்தின் முதல் செவ்வாய்
அதே போல் கடைசி செவ்வாய். இந்த 2 செவ்வாய்க்கிழமையும் கடகராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமானுக்கு எப்பெல்லாம் பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த வாழ்க்கையோட அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. நிறையா பிரச்சனை, நிறைய போராட்டங்கள், என்ன பண்ண தெரியல அப்படின்னு குழப்பங்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கான சரியான பாதை இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியும். இந்த 2026 நம்மளுடைய கடகராசி பெண்கள் தன்னுடைய மனசில் உள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் தூக்கி எரிஞ்சிட்டு எனக்கு தாண்டா வாழ்க்கை சூப்பராக இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. மிகப்பெரிய போராட்டத்திலிருந்து வெளியே வர போகிறீங்க. கடன் சுமையிலேருந்து மீண்டு வர போகிறீங்க. கிட்டத்தட்ட இந்த வருடத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வராரு. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிசாரமாக செல்கிறாரு அக்டோபர் 31க்கு மேலே. அதே போல் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல துவக்கத்தில் இருக்கார். ஸோ இந்த 2 பக்கமும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான். ஒன்று கிடைச்சா இன்னொன்று உங்களுக்கு லாக் பண்ணுங்கிறது உண்மை. அப்போ இங்கிட்டு பொருளாதாரம் அந்தளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், இந்த சைடு விரயம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அப்போ விரயம் ஏற்படுதுன்னா அந்த விரயத்தை என்ன பண்ணணும், சுப விரயமாக மாற்றிக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு அழுத்தம், போராட்டம், கவலை எல்லாமே வெளியேற போதா, நீங்கள் நினச்ச விஷயத்தை முடிச்சு கொடுக்க போகிறீங்களா? யாரெல்லாம் உங்களை நம்பி தொழில் செஞ்ச உதவினாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குன்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களாம் வெளியே வருவாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க. இன்னும் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை போய் பார்ப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்குவாங்க. கடகராசியில் யாரெல்லாம் அரசாங்க வேலையில் இருக்கீங்களோ அவர்கள் அனைவருக்கும் அற்புதமும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு 2026 இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நம்மளுடைய கடகராசிக்காரங்க இந்த 2026 உங்களுடைய வீட்டு பக்கத்துலேருந்து குறைஞ்ச ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கின்ற மீனாட்சி அம்மனை போய் வழிபாடு செய்யுங்க. மீனாட்சி அம்மன் நீங்கள் மனசார கைப்பற்றிக்கிட்டீங்கன்னா இந்த 2026 உங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஐயா 10 கிலோமீட்டருக்குள்ளே மீனாட்சி அம்மன் வழிபாடு இல்லை, என்ன செய்யலாம் அப்படின்னா சிவன் கோயிலில் போய் தாயாரை போய் வழிபாடு செய்யும். ஓகேவா? சிவன் கோயிலில் உள்ள தாயாரை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் வருகின்ற ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் அம்மனை போய் வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போது, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்த்துருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா வருடத்தின் பொது பலன்களே. இதை தாண்டி உங்களுடைய மனசில் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் குடும்ப ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். என்னால் முடியலை, நான் எவ்வளவோ இறங்கி போயிட்டேன், ஆனால் என்னை மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க, அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள், இப்படி எந்த சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஜாதக ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், அதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடு செஞ்சே மாற்றம் ஏற்படுத்திக்கலாமா, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் கிரகங்கள் பலவீனமாக இருந்தால் என்ன பரிகாரங்கள் செஞ்சால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதேபோல் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
கடகராசி அன்பர்கள் 2026ல இவர்களுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய கடகராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையே செட் ஆகாம இருக்கும். நிறைய கடகராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா திருமணம் அமைந்தும் கூட அந்த திருமண வாழ்க்கையில சரியாக நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. எல்லாத்துலயுமே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்திருக்கும். இந்த 2026ல அதற்குண்டான ஒரு கால சூழ்நிலைகள் மாறும். இந்த 2026ல இந்த கடகராசி என்பர்களுக்கு சில அவமானங்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில உச்சம் பெற்று வருகிறார். அதாவது 6வது மாதம் ஜூன் மாதத்துல இருந்து அந்த குரு பகவான் உச்சம் பெற்று வர்றதுனால இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ம குருவாக செயல்பட போறாரு. இது கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு தான் செயல்பட போறார். அப்புறம் அதிசாரம் பெற்று சிம்ம ராசிக்கு போக போறாரு. அதனால சில தேவையில்லாத அவமானங்கள் ஏற்பட்டு இந்த கடகராசி என்பவர்களுக்கு அது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த ஜூன் மாதத்துல இருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் சில நெருக்கடிகள், உறவுகள் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகளும் வருமானம் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகளும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிற்பாதியில உங்களுக்கு ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஆனாலும் இந்த கடகராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு கேது பகவான் வர்றதுனால சில மன சஞ்சலப்புகள், குழப்பங்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். கடகராசின்பர்கள் ஜென்ரலாவே அந்த மாதிரி தான் இருப்பாங்க. எதையுமே ரொம்ப ஆணித்தனமாக முடிவு எடுக்க மாட்டாங்க. அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள்னால கடந்த காலத்துல அதிகப்படியான ஒரு ஏமாற்றங்கள் இருந்திருக்கும். அதே சமயத்துல குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதாவது குழந்தை பேரு அமையாம இருக்கிறது, அடுத்து திருமணம் தடைபட்டு போகிறது, இது எல்லாமே இந்த கடகராசி என்பவர்களுக்கு கடந்த வருடத்துல எல்லாம் இருக்கும். இது இந்த வருடத்துல கொஞ்சம் நிவர்த்தி ஆனாலும் அதுல பெரிய அளவுக்கு ஒரு மனக்குழப்பங்கள், உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை வைத்து நீங்க நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதனால நிறைய தெய்வ வழிபாடு அப்படின்றது இந்த கடகராசி என்பவர்கள் இந்த 2026ல செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது இந்த கடகராசி என்பவர்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை ரொம்ப ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணுங்க. அதுவே போதும். நம்ம தெய்வ வழிபாடு நீங்க அங்க போகணும், இந்த முருகனை பார்க்கணும், இந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும் அதுன்னு சொல்றதை விட அதெல்லாம் உங்களுக்கு ஜாதக ரீதியாக தான் பார்க்கணும். எல்லாருமே சொல்றாங்க இந்த ராசிக்கு நாங்க இந்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும், இந்த நட்சத்திரத்துக்கு நாங்க இந்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியாக எல்லாருமே சொல்லக்கூடிய அந்த நேரத்துல நம்ம அந்த மாதிரியாக ஜாதகத்தை தெரியாம செய்யும் போது அதுவும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால உங்களுடைய மனதுக்கு பிடித்த அந்த தெய்வத்தை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்யும் போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு கடந்த 2 வருடங்களாக வேலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், வேலையில பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ப்ரமோஷன்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா வருமானம் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் 15 மணி நேரம் ஒர்க் செய்யக்கூடிய ஒரு நேரம். வேலை பளு அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், சுமைகளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். சரிவர உங்களுடைய ஓய்வுகள் இல்லாம அந்த வேலையினால மிகப்பெரிய ஒரு நோய் தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக எல்லாம் இருந்திருக்கும். இந்த 2026ல இந்த கடகராசி என்பர்களுக்கு அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி அடைந்தாலும் வருடத்தின் பிற்பகுதியில கொஞ்சம் மீண்டும் அந்த வேலை பிரஷர் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். யாராவது வேலை மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வருடத்துல தாராளமாக இடமாற்றம் செஞ்சுக்கலாம். ஏன்னா அஷ்டம சனியின் பொழுதுல இருந்தே இந்த கடகராசி என்பர்கள் வேலை மாற்றம் செய்யணும்னு நினைச்சு அதுல ஒரு சில நெருக்கடிகள் எல்லாம் அனுபவிச்சு சில பேருக்கு வேலையெல்லாம் போயிருந்திருக்கும். அந்த வேலையில இருந்து எப்படிடா நமக்கு புதிதாக வேலை கிடைக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் அந்த ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கு. அதனால புதிதான வேலை வாய்ப்புகள் எல்லாமே இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த 2026ல ஒரு
ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ தொந்தரவுகள், வியாதி ரீதியான தொந்தரவுகள் இந்த வருடம் முழுமையாக நிவர்த்தி அடைய போகுது. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த வருடம் உங்களுக்கு பயிற்சியாகி 7ஆம் இடத்துல வர்றதுனால வியாதி சம்பந்தப்பட்ட தீவிரமான விஷயத்துல இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாகவும், வியாதி தொந்தரவுகள்ல இருந்து ஒரு நல்ல ஒரு அறுவை சிகிச்சை அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பெற்று அதிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்களுக்கு 2வது குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்னொரு குழந்தை வாய்ப்புகளும் இருக்கு. அதனால அதுக்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள், அதை விருப்பப்படக்கூடியவர்கள் தாராளமாக அதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம். அந்த 2வது குழந்தை வந்த நேரம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த கடகராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான சில விஷயங்கள் இந்த 2026ல அதிகப்படியாக கடன் வாங்கக்கூடிய ஒரு நேரம். தொழிலுக்காக நீங்க கடனை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே கடன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் அந்த கடனில் இருந்து கொஞ்சம் வெளியில வந்து திரும்பியும் அந்த தொழிலுக்காக சில கடன்களை வாங்கி அதுக்குண்டான ஒரு முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்கள் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட உத்தியோகம், கமிஷன் சம்பந்தப்பட்ட உத்தியோகம், கன்சல்டன்சி சர்வீசஸ் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்களினுடைய பிரயாணங்கள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு மாசம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு மாசம் இன்னொரு இடத்துல இருப்பாங்க. இப்படி இவர்களினுடைய சுற்றுப்பயணம் அப்படின்றது தொழில் ரீதியாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க மேக்சிமம் உங்களுடைய கன்சல்டன்சி சர்வீஸையோ இல்ல கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழிலையோ வெளியூர் வெளிநாட்டுல இந்த வருடம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்லாம் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் உங்களை தேடி அந்த எக்ஸ்போர்ட் தொழிலுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த 2026 இந்த கடகராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த 2026ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு எச்சரிக்கையோட இருக்கக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப அசால்ட்டா எதையுமே செய்யக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் ஒரு கவனத்தோடையும் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோடையும் எடுத்து பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த 2026ல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு மனக்குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள், அதுவும் ஒரு இந்த வேலை ரீதியாக தொழில் ரீதியாக அப்படின்னு இல்லாம எதையாவது ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க இருக்கக்கூடிய தொழிலையும் அடுத்த வேலையிலையும் ஏதாவது ஒரு நஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய முடிவுகள்ல ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த 2026 இருக்க போது. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதாவது மாணவ பருவங்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியையும், ஏன்னா அந்த குரு உங்களுடைய ராசியிலேயே உச்சத்துல இருக்கிறதுனால நல்ல படிக்கக்கூடிய ஒரு நேரம், நல்ல ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு கடினமான முயற்சிகள் பண்ணி நீட் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்றதுக்கும் அடுத்து இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப எளிமையாக பாஸ் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு அந்த கல்வி திறமை அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தாராளமா முயற்சி செய்யலாம். அதற்குண்டான வாய்ப்புகள், எஜுகேஷன் லோன் இது எல்லாமே கிடைக்கும். ஏன்னா லோன் சம்பந்தப்பட்ட விஷயத்த இந்த கடகராசி என்பர்கள் இந்த வருடம் ஏற்படுத்திக்கோங்க. அப்படின்னாதான் சில தேவையில்லாத உறவுகள் பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை இதெல்லாம் வராம இருக்கும். இல்ல நீங்க கடன் வாங்காம நம்ம இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் வித்து நம்ம போய் நம்மளுடைய குழந்தைய படிக்க வைக்கிறதோ இல்ல வேற ஏதாவது தொழில் பண்றதோ அப்படின்னு செஞ்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால உங்களுடைய பிரச்சனை கடனோட நிப்பாட்டிக்கோங்க. வேற எந்த உறவுகள் பிரச்சனையிலையும் அடுத்து பாத்தீங்கன்னா வியாதி தொந்தரவுகள்லயும் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு இதுதான் நமக்கு ஒரு நிவர்த்தியாய் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதிரியாக அந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு நேரம் இருக்கும். இப்பதான் பாஸ் அவுட் ஆகி வர்றவங்களுக்கு உடனே வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்புகளும், அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி செய்யறவங்களுக்கும் அரசாங்கத்துல நல்ல ஒரு வேலைகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த கடகராசி என்பர்கள் மிக எளிமையாக பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி
முறைப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் லட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு 2026 கடகராசி கடகலக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 கடகத்திற்கு எப்படி இருக்கும்? அஷ்டம சனியை கூட நாங்க அதிரடியாய் கடந்து வந்தோம். இந்த அஷ்டமராக எங்களை வச்சு செய்தமான அப்படின்னு கடகம் ஒரே மனக்குமரலோட இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் பலவித கஷ்டங்கள், இன்னல்கள், துயரங்கள், கடன் பிரச்சனை கழுத்து நினைக்குது. அப்ப வாங்குற சம்பளத்தை நான் கடன் கட்டியே வாழ்க்கை போயிடுமா? அதே போல கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இல்ல, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்கு. குடும்பத்துல நிம்மதி இருந்தாதான் தொழில போய் செய்ய முடியும். அப்ப தொழிலையுமே பிரச்சனையா இருக்குது. ஒரு நிரந்தரமான தொழில் இல்ல. மேலதிகாரிக்கும் எனக்கும் டார்ச்சரா இருக்குது. எப்ப எந்த சோதனை வரும் நான் எப்படின்னு சோதனை காலமா, சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமின்னு நாங்க சிவாஜி கணேசன் மாதிரி பாடிட்டு உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு குமரி கொண்டிருந்த கடகத்திற்கு இந்த 26 அருமையான வருடம் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் வரைக்கும் அப்படியே அமைதியா வந்துருங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அதிரடியாக முடிவுகளை எடுத்துடாதீங்க. ரொம்ப பொறுமை, நிதானம், கவனத்தோட பர்சனல் விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக கையாளிட்டு வரணும். 45-30 வயசு ஆகுது, 35 வயசுக்கு மேல இன்னும் கல்யாணமே நடக்கலையே. இந்த 90s கிட்டு படுற வேதனைகள் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி கல்யாணம் ஆகியும் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணியும் பிரிந்து இருக்கிறோம். இன்னும் என் புருஷனோட போய் சேர முடியல, எங்க மாமியார் நான் பிரச்சனையா இருக்குது, இல்ல என் புருஷனே பிரச்சனையா இருக்கு. ஏங்க என் புருஷன் நல்லா இருந்தாருங்க, இந்த ஈகோ வாழ போகுதுங்க, எங்க மாமியாரும் நான் வாழ முடியல, இந்த பக்கம் என் சம்மந்தி வாழ விட மாட்டாங்க. இப்படி நீ யாராவது ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையை நசுக்கி கொண்டிருக்கிறார்களா? அதுல இருந்தெல்லாம் இப்பொழுது வெளியே வரக்கூடிய அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் 2க்கு அப்புறம் கடகத்திற்கு குருவினுடைய பரிபூர்ண அனுகிரகம் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். சரராசியில குரு உச்சமாகி உங்களுக்கு நல்ல ஒரு திக்பலத்தோட நம்மளுக்கு அம்சயோகத்தையும் தந்து அதிரடியான ஆற்றல், அருள், வேகம் உங்களுக்கு ஆக்கப்படிகளை எல்லாம் செய்ய வைக்க போகிறான்னு சொல்லலாம். அப்படி ஒரு வேகமும் ஒரு முழு பலத்தோடனும் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள், ஒரு நிரந்தரமில்லாத தொழில், ஒரு நீண்ட தூரமா நான் போறேன் ஒரு வேலைக்கு, அந்த வேலையில எனக்கு ஒரு முழு திருப்தி இல்லைன்றவங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் நடக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு மனநிறைவாக இருக்கக்கூடிய அருமையான காலகட்டம்னு சொல்லலாம். இறைவனுடைய அனுகிரகமும் இறைவனுடைய கருணையும் இப்ப கடகத்திற்கு மழையாக பொழிய போகுதுன்னு சொல்லலாம். குலதெய்வ கோயிலுக்கு ஒரு வேண்டுதல்லாம் இருக்குது, இல்ல இப்ப குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதலை வச்சு போய் நீங்க ஒரு வேலையை துவங்குறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கைகூடுவதும், இது வரைக்கும் உங்க பூர்வ புண்ணியத்தை நீங்க முன்ன செஞ்சுதான் இப்ப செஞ்சது அந்த புண்ணியங்கள்லாம் இப்பொழுது உங்களுக்கு பலனாக தருவதும், உங்கள் வாழ்க்கையில் அடுத்து ஒரு நிலைக்கு நீங்க உயர்வதும் அனைத்துமே அட்டகாசமான பலன்கள் கடகத்திற்கு அப்படின்னு சொல்லலாம். கடகத்திற்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய நோய், இது வரைக்கும் நோயால அவஸ்தப்பட்டோம், நீண்ட நாட்களாக ஒரு பொருளாதார வருவாய் இல்லாம கஷ்டப்பட்டோம் அப்படின்றவட்ட நல்ல பொருளாதார வருவாயை கொடுத்து நல்ல தொழில நேம், ஃபேம், பேர், புகழ், அங்கீகாரமும், கடன் பிரச்சனை வரும்போதே தீர்த்திடணும், அந்த காசெல்லாம் கொடுத்து தீர்த்துவது, உறவுக்குள்ள இருந்த பிரச்சனைகளை தீர்வது, ரிலேஷன்ஷிப்ல இருந்த பிரச்சனை தீர்வது, குடும்பத்துல சொல்லி இப்ப இந்த காலகட்டம் சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திருமணம் செய்து கொள்வது, திருமணம் நடந்திருந்தா விட்டு கொடுத்து போவது, பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வது, இல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிந்து அடுத்த திருமண வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வதுன்னு அனைத்து வகையிலுமே தாய் வழி தந்தை வழி துறவுகள் இருந்த பிரச்சனை நீங்குவது, அவங்களுக்கான ஒரு மருத்துவ செலவுகள் குறைவது, வீடு வண்டி வாகன யோகம் உங்களுக்கு கிடைப்பது, இது வரைக்கும் இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு பொருளை வாங்கி அனுபவிச்சுட்டு இருந்தேன்னா இப்ப சொந்தமா வாங்கக்கூடிய அளவுக்கு உங்க பொருளாதார உயர்வு உயர்வது, பிள்ளை பாக்கியம் இல்ல, மருத்துவம் செய்யறேன் கை கொடுக்கலன்னா இந்த காலகட்டம் அனைத்தும் உங்களுக்கு கை கொடுத்து வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றியை காணக்கூடிய கடகம் கனிவான காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடகத்திற்கு தொழில் நல்ல உத்தியோக ப்ரமோஷன், ஊர் மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், நல்ல மேலதிகாரிகளுடைய சப்போர்ட், இது வரைக்கும் தொழில இருந்த சுணக்கம் முடக்கம்லாம் நீங்கி நல்ல தொழில மேம்படுறது. இந்த காலகட்டம் கடகம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓம் கஜமுகாய நமக. இந்த மந்திரத்தை கேட்ட மாத்திரத்திலேயே கமெண்ட் செய்பவர்களுக்கு உங்கள் வாழ்வில் ஒரு சிறப்பான எதிர்காலம் இந்த நொடியிலிருந்து ஆரம்பமாகும். இந்த வருடம் முழுவதும் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வீட்டை விட்டு கிளம்புவதோ இல்ல ஒரு காரியத்தை துவங்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. ஏன்னா விநாயக பெருமான் உங்களுக்கு சித்தியையும் நல்ல வெற்றியையும் புத்தியையும்
சிறப்பான அறிவையும் தந்து உங்கள் வாழ்வை வந்து வளமாக்கி வைப்பாருலாம். கடகம் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா ராயபுரம் அங்காள பரமேஸ்வரி. அந்த அம்பாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அப்படி இல்லை நாங்க வெளியூர்ல எல்லாம் இருக்கிறோம்னா உங்க இல்லங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அன்னையை, அதே போல நம்ம உக்ர தெய்வங்களை அம்பாளா இருக்கக்கூடியவங்களை வழிபடும் பொழுது ஒரு வெள்ளிக்கிழமையில ஒரு பொங்கல் வச்சு வழிபடக்கூடிய கடகம் வாழ்க்கையில் வசந்தத்தை எதிர்நோக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதே ஒரு வயதானவர்களா இருக்கிறீங்கன்னா உங்க உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பார்த்துக்கோங்க. நீண்ட தூர தலையாத்திரை போகும்போதெல்லாம் கவனம். உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு இஎன்டி சம்பந்தமான பிரச்சனை, பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன் போன்ற விஷயங்கள்ல கவனம். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கேஸ்ட்ரிக் டபுள் இல்லாதவாறு, ஒரு மசில்ஸ் பெயின் இல்லாதவாறு, இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கடகம் ரொம்ப கனிவா இந்த ட்ரிப்பை வந்து இந்த நாட்களை கடந்து வரக்கூடிய அருமையான வாய்ப்பு. நிறைய ஆன்மீக பிரயாணங்கள், ஆன்மீக குருமார்கள், அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ், அவங்களுடைய ஆசைகள், அருளாளர்களுடைய அந்த ஒரு அனுகிரகம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தொன்மை வாய்ந்த ஆலயத்துக்கு இப்ப வந்து நீங்க வந்து படையெடுக்கக்கூடிய அருமையான காலம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு முழுமையான பலனை கொடுத்து உங்க வாழ்க்கையில் மிகச்சிறப்பான வெற்றி நடை போட வைக்கும். கடகராசி அன்பர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மதியம் 1 to 2 உங்களால முடிஞ்ச ஒரு அன்னதானம் செய்யும் பொழுது ஒரு இனிப்பு எலுமிச்சங்காய் ஊறுகாயோடு கொடுக்க, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட மேல சில்லறை பணம் 11 ரூபா வச்சு தரக்கூடிய கடகம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியின் உச்சத்துக்கு செல்லும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கடகராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வருடம் அமோகமான வருடம். நீங்கள் நினைத்தது எண்ணியது எண்ணியவாறு நடைபெறக்கூடிய அற்புதமான வருடம். மாணவர்கள் கல்வி முன்னேற்றம் நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். வயதான பெரியோர்களுக்கு இந்த நிலையும் மாறி உங்களோட ஆரோக்கியம் மேம்பட்டு டே டு டே லைஃப்ல வந்து சிறப்பாக இயங்கக்கூடிய அற்புதமான சூழலையும் அமைத்து தரும். கடகராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராசிக்கான பலனை வந்து நம்ம தெளிவா பார்த்திருக்கிறோம். மேற்கொண்டு வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களை வந்து முடிவெடுக்கணும், ஒரு தொழில் முன்னேற்றம் எப்ப கிடைக்கும், ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து முடிவெடுக்கணும், வீடு வண்டி வாகன யோகம் எனக்கு எப்ப அமையும் அப்படின்னு பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கும். அதற்கான சந்தேகங்கள் தீர்த்து கொள்வதற்கு கீழ்காண என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, இந்த பதிவுகள்ல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வழிபாட்டையும் மந்திர உச்சாரணங்களையும் அந்த இறை வழிபாட்டையும் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்கூடா காணலாம். நம்பிக்கை மட்டும்தான் வேணும். நம்பிக்கையோடு செய்யும் பொழுது ஒவ்வொரு பிரார்த்தனையும் உங்களுக்கு முழுமையான வெற்றியை தரும். கூடவே வந்து தான தர்மமும் கண்டிப்பாக செய்யணும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோனலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.